இங்க பல்லவனும் கடைசி நிமிஷத்துல டூ வீலர்ல ஏற போகும்போது தான் இங்க சோழனை அடியாட்கள் வண்டியில பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருது. உடனே அண்ணன் இங்க பாருங்க நம்ம அண்ணன் உள்ள இருக்கானே அப்படின்ற மாதிரி இங்க கை காட்டி விட்டுறாங்க. அடுத்தபடியா இங்க பாண்டியன் சேரன் சொல்லிட்டு 2 பேரும் இங்க ஓவர்டேக் பண்ணி வண்டி முன்னாடி கொண்டு போய் வண்டியை நிறுத்துறாங்க. டூ வீலரை நிறுத்தின உடனே அங்க இருக்கிற அடியாட்கள் எல்லாம் விழுவெழுன்னு வெளுத்து கட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் இது பண்ணி அடிச்சு துரத்தி விட்டுட்டு ஒருத்தனை மட்டும் பிடிச்சி கஸ்டடியில் வச்சுக்கிறாங்க. அடுத்து சோழனை ரிலீஸ் பண்ணிட்டு என்னாச்சு ராச்சோலா என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் சோழனும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே தன்னோட தம்பிங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அப்போ பாண்டியனை பார்த்து சேரன் ரொம்ப கோபத்தோட சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. நான் அப்பவே சொன்னேன் நிலாவோட அப்பா வந்து கூப்பிட்டாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம உடனே அனுப்பி வைக்க கூடாது, அவர் அனுப்பி வச்சா இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணுவாருன்னு சொன்னல அப்படின்ட்டு அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ இதை கேட்டுட்டு சோழனும் இல்லடா இது அவர் பண்ணாரா இல்லைன்னு தெரியலையே, ஏன்னா அந்த அடியாட்கள் பணத்தை நகையை மட்டும் எடுத்துட்டு போயிட்டானுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இங்க பாண்டியனுக்கு ரொம்பவே டவுட்டா இருக்கு. பட் இருந்தாலும் இங்க சேரனுக்கு ஒரு டவுட் வருது. நம்ம முதல்ல அந்த அடியாளை பிடிச்சி விசாரிப்போம்னு சொல்லிட்டு அவனை இடையில விட்டு இவங்க 3 பேரும் அடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் ஒரு பக்கம் ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு. அந்த உண்மையை தான் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சோழனும் அடுத்த நாள் காலையிலேயே இங்க நிலாவோட வீட்டு வாசல்ல வந்து உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. இங்க நிலாவோட அம்மா யதார்த்தமா வெளியில வந்து வாசல்ல யார் உட்காந்துருக்கான்னு பார்த்துட்டு சோழனை பார்த்தவொன்னே உலண்டு போயிடுறாங்க. அவங்க உள்ள போயிட்டு இங்க பாருங்க சோழன் வெளியில இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் சோழன் உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே இங்க எல்லாருமே சோழனை ரொம்ப ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்து நிலாவுமே என்னாச்சு சோழன் நீங்க எங்க போயிருந்தீங்க, அந்த பண நகை நீங்க எடுக்கல அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப சோழனும் இல்ல நிலா நான் எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இன்னொரு சைடு அவரு நிலா கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க. இதை கேட்டு நிலாக்கு செம ஷாக்கு. ஆனா அப்ப நிலாவோட அண்ணன் இருந்துகிட்டு என்னடா நடிப்பு நடிக்கிறியா, சொல்ல போனா மொத்த பணத்தையும் எங்கேயோ கொண்டு போய் மறைச்சு வச்சுட்டு வந்துட்டு இப்ப எங்க கிட்டே நாடகம் மாறியா, ஏண்டா அந்த பணம் எவ்வளவு முக்கியம் தெரியுமாடா, நீ சொல்றதெல்லாம் நாங்க நம்பணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நிலாவும் சோழனுக்காக அண்ணே இங்க பாருங்க அவர் பொய் சொல்ல மாட்டாரு, அதுவும் இல்லாம அவரை கட்டி வச்சு அடிச்சதுக்கு உண்டான அடையாளம்லாம் ஒரு முகத்துல இருக்குன்னு நல்லா பாரு காயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு சைடு நிலாவோட அப்பாவுமே இங்க சோழனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சோழன் நீங்க நிலாவோட அப்பாவை பார்த்து என்னமாமா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு, இவ்வளவு நேரம் நான் பேசினதெல்லாம் நீங்க மறந்துருக்க, இப்போ இந்த பிரச்சனைக்கான காரணம் யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தம்பிங்களை உள்ள கூப்பிடுறாங்க. தான் தம்பிங்க டைரக்டா அந்த அடியால அடிச்சு உள்ள எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த அடியால பார்த்ததும் இங்க நிலாவோட அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் தூக்கி வாரி போடுது. சொல்லப்போனா இந்த மாதிரி சோழன் தான் தம்பிகளை வச்சு இந்த விஷயத்தை கண்டுபிடிப்பான்னு தெரியாம போயிடுச்சு. அவங்க அப்படியே உலண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப நிலாவும் சோழன் இது யாரு இவங்க யாரு, அது எப்படி உன்னோட தம்பிங்கெல்லாம் இவங்களை கூட்டிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் பாண்டியன் பேச ஆரம்பிக்கிறாரு. நிலா இங்க பாருமா நான் சொல்றத முதல்ல கேளு, சொல்ல போனா இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கான காரணமே உன் குடும்பத்தாளுங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு நிலாக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க உடனே என்ன சொல்றீங்க, என் குடும்பத்துல இருந்து யாரும் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, என் அப்பா அண்ணன் எல்லாருமே என் மேல இருக்க பாசத்தினால தான் என்ன இந்த வீட்டுக்கு விருந்துக்கே கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா சேரன் இருந்துகிட்டு இங்க பாரு நிலா உங்களுக்கு இந்த விஷயத்துல சுத்தமா அனுபவம் கிடையாது, நான் சொல்றதை கேளுங்க, நாங்க சொல்றதை விட இந்த அடியால் சொல்றதை கேளுங்கன்னு சொல்லிட்டு அந்த அடியாலோட தலையில பலார்னு ஒரு அடி வைக்கிறாங்க. அப்ப அவருமே என்ன மன்னிச்சிருங்க, சொல்லப்போனா இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே இந்த நிலாவோட அப்பா தான், சொல்லப்போனா அவர் சொல்லி தான் நான் எல்லாத்தையும் செஞ்சேன், அதுக்கு உறுதுணையா இருந்தது அவரோட பையன் இங்க நிற்கிறாருல இவர் தான், இவங்க சொல்லி தான் இந்த பையனை ஆளை வச்சு கடத்தணும், அதுவும் இல்லாம அந்த பண நகை எல்லாத்தையும் நான் இவர்கிட்ட தான் கொடுத்தேன்னு சொல்லி நிலாவோட அண்ணனை கை காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு இங்க நிலாக்கு தூக்கி வாரி போடுது. ஆனா அப்போ நிலாவோட அப்பா இருந்துகிட்டு என்னம்மா இது நாங்கெல்லாம் அப்படி பண்ணுவோமா, நான் உன்னை விருப்பப்பட்டு என் வீட்டில் நீ விருந்துக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன், நாங்க ஏமா இந்த மாதிரி இப்படி சோழனை மாட்டி விட போறோம், அதுவும் இல்லாம இவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, எனக்கு என்னமோ இவன் சோழன் கூட்டிட்டு வந்த ஆளா கூட இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி மறுபடியுமே நிலாவோட மைண்டை கன்ஃபியூஸ் பண்றாங்க. அப்ப கரெக்டா இங்க பல்லவன் இருந்துகிட்டு அண்ணி இங்க உங்க அண்ணனோட ரூம் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ நிலாவும் கை காட்டுறாங்க. அப்போ வேகமா இங்க பல்லவன் அந்த ரூமுக்குள்ள போக ட்ரை பண்றாங்க. ஆனா அப்போ நிலாவோட அண்ணனும் அந்த ரூமுக்குள்ள பல்லவனை போக விடாம தடுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நிலாக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ உடனே சேரனும் கூட நின்றுட்டு இங்க பாருங்க எங்க கிட்ட இருந்து அடிச்சிட்டு போன அந்த நகை பணம் இவரோட ரூமுக்குள்ள தான் இருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா என் அண்ணன் சொன்னா இவரை மாதிரியே ஒருத்த முகமுடி போட்டு வந்து என் அண்ணன் அடிச்சிருக்கான், அப்பவே எங்க அண்ணன் கண்டுபிடிச்சிட்டான், பட் இருந்தாலும் இப்போ நாங்க செக் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இங்க நிலா கிட்ட கேட்கறாங்க. அப்போ நிலாவும் இதை பத்தி யோசிக்காம அண்ணன் வழிவிடுனே முதல்ல அவங்க உள்ள போய் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அது கேட்டுட்டு வேற வழி இல்லாம அவரும் வழி விட்டுறாரு. உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் பெட்டுக்கு பக்கத்துல சோழன் கிட்ட கொடுத்து விட்ட அந்த பணப்பை இருக்கு. அதை எடுத்துட்டு வெளியில வந்த பல்லவனும் அண்ணி இங்க பாருங்க இப்ப புரியுதுங்களா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் முக்கியமான காரணமே உங்க குடும்பத்தில் இருக்கவங்க தான், அதுவும் இல்லாம என் அண்ணனை கடத்தி அடிச்சது மட்டும் இல்லாம அவனுக்கு திருட்டப்பட்டம் கட்டி அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, அவனை அங்க வச்சு கொலை பண்றதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க, அதுலயும் முக்கியமா உங்க அண்ணன் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி இங்க பல்லவன் சொல்லிக்கிட்டே அழ ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் நிலாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. தான் குடும்பத்து ஆளுங்களே தனக்கு துரோகம் பண்ணதை நினைச்சு இங்க நிலா தான் அப்பாவை பார்த்து அப்பா உன்னை நம்பி தானப்பா வந்தேன், ஏன்பா இப்படி பண்ண, எதுக்காக என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்க பண்ண விஷயத்துல நான் ரொம்பவே ஹர்ட் ஆயிட்டேன்ப்பா, இதுக்கு மேல உங்க முகத்துல முடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, பல்லவா
நீ வா நம்ம கிளம்புவோன்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சேரன் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து நிலா கிளம்புறாங்க. சொல்லப்போனால் இதை பார்த்துட்டு இருக்க நிலாவோட அண்ணனுக்கு செம்ம காண்டாயிட்டு இருக்கு. இவங்களை சும்மா விடக்கூடாது, இப்போ நம்மளோட மொத்த திட்டமும் வீணா போச்சுன்னு சொல்லி அவங்களும் செம்ம வெறுப்பாயிட்டு இருக்காங்க.